இந்த காலபுருஷ தத்துவத்தை பேஸ் பண்ணி வந்து ஒரு லக்னத்துக்குமே வந்து என்ன மாதிரியான குணாதிசயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் சார். இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக விஷயம் சொல்ல முடியும்? காலபுருஷ தத்துவம்ன்றது ஜோதிடம்ன்றது எப்போ தொடங்குச்சோ அப்போ இருந்து இந்த தத்துவம் உண்டு. அது வந்து ரொம்ப எளிமையும் கூட. இப்போ இந்த லக்னம்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த குணாதிசயமே வந்து ஆண் பெண்ணுக்கு வேறுபடுமா சார்? ஒரே லக்னத்தில் ஆண் பெண் இருவருக்குமே வந்து வேறுபடும். ஒன்றும் வேறுபடாது. அது வெளிக்காட்டுற தன்மையில் வேணால் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். மற்றபடி உள்ளுக்குள்ளே அண்டர் கரண்ட்டாக இருக்கிறது ஒன்றா தான் இருக்கும். அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடர் திரு அருள்வேல் அவர்கள் இருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம் சார். நம்ம சேனலை தொடர்ந்து வந்து ஜோதிட ரீதியாக வந்து நிறைய விஷயங்கள் நம்ம நேயர்களுக்காக சொல்லிட்டு வரீங்க. அந்த வகையில் வந்து போன பதிவில் பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்தை பற்றி பேசியிருந்தோம். ஸோ அதை வந்து தொடர்ந்து இப்போ டீட்டெயிலாக வந்து பேசலாம் சார். இந்த காலபுருஷ தத்துவத்தை பேஸ் பண்ணி வந்து ஒரு லக்னத்துக்குமே வந்து என்ன மாதிரியான குணாதிசயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் சார். ஸோ இதுக்கு முன்னாடி காலபுருஷ தத்துவம் இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக விஷயம் சொல்ல முடியுமா? காலபுருஷ தத்துவம்ன்றது ஜோதிடம்ன்றது எப்போ தொடங்குச்சோ அப்போ இருந்து இந்த தத்துவம் உண்டு. அது வந்து ரொம்ப எளிமையும் கூட. ஆனால் இதை பயன்படுத்துகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெளி உலகத்துக்கு அதை வெளிப்படுத்தாமையே தங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டாங்க. பழைய ஜோதிடர்களும் வயசான ஜோதிடர்கள் தான் போனீங்கன்னா என்ன லக்னம்னு கேட்பாங்க. கேட்டோடனே இவனோட கேரக்டர் இப்படி தான் இருக்கும், இவனுக்கு பொண்ணு தரலாம், அந்த மாதிரி தொழில் செய்கிறது எல்லா விஷயமே சொல்லிடுவாங்க. இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அந்த லக்னம்ன்றது வந்து மேச லக்னம் இருக்குது பார்த்தீங்களா, மேச ராசி, அதை லக்னமாக வச்சுக்கிறது. இது வந்து இவரோட விஷ்ணு மகாவிஷ்ணுவோட லக்னம்னு வச்சுக்கிட்டு அவரை தான் காலபுருஷனாக வந்து ஜோதிடத்தில் உருவகப்படுத்துகிறாங்க, சிம்பாலைஸ் பண்ணுறாங்க. இந்த மேசம் அந்த ஜாதகருக்கு எத்தனாவது வீடாக வருதோ அதை வச்சு பலன் சொல்கிறதுன்றது ஒரு கான்செப்ட் உண்டு. இப்போ நான் வந்து இந்த காலபுருஷ தத்துவத்தவே மனசில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு லக்னத்துக்காரங்களும் நல்லா புரிஞ்சுங்க, ராசிக்காரங்கள் இல்லை, நம்மளுடைய ஜாதகத்தில் எங்கே வந்து லான்னு போட்டிருக்கோ அதுதான் லக்னம். இப்போ மேச ராசியில் வந்து லான்னு போட்டிருந்தா அதுதான் லக்னம். ரிஷப ராசியில் லான்னு போட்டிருந்தா அதுதான் உங்களுக்கு வந்து ரிஷப லக்னம் நம்ம மனசில் வச்சுக்கிறோம். இப்போ முதல்ல வந்து மேச லக்னம் எடுத்துக்கிடுவோம். இந்த மேச லக்னத்துக்காரனுக்கு ஒரு குறியீடு என்ன பார்த்தீங்கன்னா, நினப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா துணிவே துணை. அவனுக்கு வந்து துணிவு தான் அவனுக்கு வந்து துணையாக இருக்கும். எதை பற்றியும் கவலை பண்ண மாட்டான். ஒரு பொது இடத்துல கூட யாராவது ஒரு மயக்கம் போட்டு விழுந்திருக்கான், ஒரு சின்ன விபத்து ஆயிருந்து போச்சுன்னா நம்ம எல்லாம் சுற்றி பரிதாபப்பட்டுக்கு இருப்பான், ஐயோ அம்மானுக்கிட்டு இருப்பான். ஆனால் அந்த எவன் மேச லக்னத்துக்கு காரணம் அவன் போய் அவனுக்கு வந்து உதவி செய்ய போயிடுவான். அந்த துணிவு அவன்கிட்ட இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஃபயர் சர்வீஸு, இந்த மாதிரி மிலிட்ரி, இவங்க பூராமே வந்து அதிகபட்சம் அந்த எந்த ஜாதகத்தில் வந்து மேசம் வந்து நல்லா இருக்குன்னு எடுத்துக்கலாம். அல்லது வந்து மேச லக்னத்துக்காரங்களுக்கு அந்த துணிவே துணைன்றது இருக்கும். இதோட அந்த குரு அங்கே நல்லா இருக்கும் பட்சத்தில் அவன்கிட்ட கொஞ்சம் மனிதாபிமானமும் இருக்கும். அதனால் மேசம்னு எடுத்துக்கிட்டாவே அவனுக்கு வந்து துணிவே துணைன்றது நம்ம அண்டர் கரண்ட்டாக நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். வேறு யார் சொல்லி அதை மறிக்க முடியாது. அதுவும் குறிப்பாக வந்து ஒரு ஆம்பளைக்கு இப்படி இருந்து கொஞ்சம் இதாக இருக்குன்னு வைங்களேன், பொம்பளை என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன், யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். ஆனால் இதே இது பொம்பளைக்கு இருக்குன்னு வைங்க, அப்போ அங்கே வந்து கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும். அப்போ பொருத்தம் பார்க்குறப்ப இது ரொம்ப ரொம்ப தேவைப்படும். இந்த பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளை, கொஞ்சம் ரொம்ப ஆம்பளைத்தனமாக இருக்குமா? ஆம்பளைத்தனம்ன்றது சொல்லணுன்ற அவசியம் இல்லை இல்லையா, யாருக்கும் கட்டுப்படாமல் இருக்கிறது இல்லையா, அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இதே இது உங்களுக்கு வந்து ரிஷப லக்னம். இப்போ இந்த லக்னம்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த குணாதிசயமே வந்து ஆண் பெண்ணுக்கு வேறுபடுமா சார்? ஒரே லக்னத்தில் ஆண் பெண் இருவருக்குமே வந்து வேறுபடும். ஒன்றும் வேறுபடாது. அது வெளிக்காட்டுற தன்மையில் வேணால் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். மற்றபடி உள்ளுக்குள்ளே அண்டர் கரண்ட்டாக இருக்கிறது ஒன்றா தான் இருக்கும். இறங்கி செயல்படுவேன், இப்போ ஒரு மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்னு இறங்கி செயல்படுவேன்னு சொன்னோம் இல்லைங்களா. இதே இது பொண்ணாக இருக்கும் பட்சத்தில் பக்கத்தில் இருக்கிற ஆம்பளைகளை மோட்டிவேட் பண்ணுவாங்க. யாரும் இல்லாத பட்சத்தில் இந்த பொண்ணையோட இறங்கி கூட அந்த உதவிலாம் செய்கிற அளவுக்கு போயிடும். ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், பழைய விஷயங்கள். இப்போ பெண் போலீஸ்லாம் இருக்கிறாங்க, அவங்க இறங்கி ஃபீல்டில் இறங்கி வேலை பார்க்க தானே போகிறாங்க. அடுத்து வந்து ரிஷப லக்னம், இவங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா காசே தான் கடவுளடம், பணம் தான். எதை பார்த்தாலும் சரி பணம் பணம் பணம். இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னா இங்கே எவ்வளவோ அழகான சீனரிஸ்லாம் இருக்குது, இதை பார்த்து மயங்கர ஆள் ஒருத்தரிப்பான். இவங்களை பொறுத்த ரிஷப லக்னத்துக்கு வந்து பணம் தான். இந்த கட்டடம் எவ்வளவு இருக்கும்,
எவ்வளோ போகும், இப்போ போட்டுக்கிற ட்ரெஸ் எவ்வளோ இருக்கும், இந்த மாதிரியான சிந்தனைகளே தான் இருப்பாங்க. அதே மாதிரி சாப்பாடு அவங்களுக்கு வந்து மெயின். அளவாக சாப்பிட்டா கூட ருசி பேசியாக சாப்பிடணுன்ற ஒரு நினைப்பாக இருப்பாங்க. எதிர்காலத்தை பற்றின அந்த சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கும். நாளைக்கு தேவைன்றதுக்காக 2 காசு சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி குடும்ப பொறுப்புலையும் இருப்பாங்க. சரிங்களா? இது நல்லா இருந்தான்னு ஒன்று இருக்குது, நல்லா இல்லாட்டினாலும் நல்லா இருந்தால் தான் இது போகிறோம். இதே இது கெட்டு போச்சுன்னு வைங்க, இந்த ரிஷப லக்னத்துக்காரனுக்கு பைசான்னு சொன்னேன், இதே இது கெட்டு போச்சு நான் பைசாவை பற்றி கவலையே பட மாட்டேன், ஊதாரித்தனமாக செலவழிச்சுக்கிட்டு இருப்பேன். அதே மாதிரி சாப்பாடுன்னா அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது, போட்டுக்கிட்டே இருந்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி அகோர பசின்னு அதை சொல்லுவோம். அந்த மாதிரி செஞ்சு வச்சிரும். நல்லது செய்ய இதை கண்டுபிடிக்க தெரிஞ்சதே ஜோசியம். சரிங்களா? இதுக்கு அடுத்தபடியாக மிதுனம்ன்றது என்னன்னா பரிமாற்றம். இவனுக்கு என்னன்னா இவனுக்கு தெரிஞ்ச விஷயத்தை 4 பேர்கிட்ட சொல்லிடணும் இல்லைங்களா? அதே மாதிரி டாக்குமெண்டேஷன் எது இருந்தாலும் அதுக்கு ஒரு ப்ரூஃப் கேட்பேன். எங்கே நீ சொல்கிறதுக்கு ஏதாவது இப்போ எத்தனாந்தேதி பேப்பரில் வந்திருக்கு, இல்லை நெட்டில் என்றைக்கு வந்துச்சு காமின்னு கேட்டிருப்பேன். அதே மாதிரி இந்த ஒரு பொருளை இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறது, ஆர்டர், இது பூராமே உங்களுக்கு வந்து மிதுன லக்னத்துக்கு மெயினாக இருக்கும். இவனுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி டாக்குமெண்டேஷன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நட்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் தருவேன். அதே மாதிரி இவன்கிட்ட வந்து இந்த உணர்வு பூர்வத்துக்கு அங்கே வேலை இருக்காது. அம்மா அப்பா அதை பற்றிலாம் கவலையே விட மாட்டேன். நான் சொல்கிறத கேட்டேன்னா நீ நல்லா இருப்ப, உன்னை நான் நல்லபடியாக வச்சு பார்த்துக்கிருவேன், இல்லைன்னா பார்க்க மாட்டேன். ஏன்னா அங்கே அறிவு வேலை செய்யும். மிதுனம்ன்றது அறிவு. சரிங்களா? இப்போ ஒரு ஆம்பளைக்கு இந்த மாதிரி இருந்துட்டா இப்போ பரவாயில்ல. ஒரு பொம்பளை வந்து அறிவுபூர்வமாக இருந்து ஆம்பளை வந்து இந்த பணத்தில் வந்து வீக்காக இருக்கான்னு வைங்க, ரொம்ப வீக்காகி போயிடும் இல்லையா? அங்கே வந்து என்ன போயிடும், பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதெல்லாம் நம்ம ஜாதகத்தை அந்த பொருத்தம் பார்க்குறப்ப அது பயன்படும். இவங்கெல்லாம் வந்து எந்த விஷயத்தில் வந்து கவனமாக இருக்கணும் சார்? யாருங்க? மிதுன லக்னம். யாரோட பழகுறான்னு அவன் முதல் கரெக்டாக தேர்ந்தெடுத்துடுவான். நல்லா இருந்தால் அறிவுபூர்வமாக சிந்தனை பண்ணுவான். இதே இது அந்த மிதுன லக்னம் கெட்டு போச்சுன்னு வைங்க, புறணியாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. பேப்பர் படிக்கிறத எத்தனையோ வகை இருக்குது இல்லைங்களா? ஒரு தினமலர் படிக்கிறவன் இருக்கான், தினத்தந்தி படிக்கிறவன் இருக்கான், தினமணி படிக்கிறவன் இருக்கான், ஹிந்து பேப்பர் படிக்கிறவன் இருக்கான். இதில் எல்லாமே எதில் வருவான்? இந்த மிதுனத்தில் தான் வருவான். அவன் ஜாதகத்தில் நல்லா இருக்கும் பட்சத்தில் ஏ கிரேடு பேப்பரை படிப்பான். சரி இல்லாட்டினா இந்த புறணியாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க, அது பெரிய கஷ்டம். இப்போ ஒரு சம்பவம் நடந்துடும், அடுத்த வாரத்தில் வர்ற இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா ஏதோ இவன் தான் போய் கண்டுபிடிச்ச மாதிரி கதையாக எழுதிக்கிருப்பாங்க. இந்த மாதிரி கண்டுபிடிச்சி வாரமே எழுதியிருக்கலாம்ல. இவன் போய் இவனோட அதுக்கு என்ன டிடெக்டிவ் ஜெர்னலிசம் அதுக்கு பேர். இப்படிலாம் போட்டு உயிரை வாங்கிட்டு இருப்பாங்க இந்த மிதுனம். அதுக்கடுத்து கடகம் பார்த்தீங்கன்னா தாயே அதுக்கு நல்ல ஒரு ஒவ்வொரு ராசிக்கு ஒவ்வொரு இது வச்சுருப்பேன். அன்னை ஒரு ஆலயம். சரிங்களா? இவனுக்கு வந்து உணர்வு பூர்வமாக இருப்பேன். எங்கள் அம்மா எங்கள் அப்பா, எங்கள் அண்ணன், எங்கள் தம்பி, எங்கள் அக்கான்னு சொல்லி அந்த ஃபீலிங்க்கு முக்கியத்துவம் தருவேன். இவங்களை ரொம்ப ஈஸியாக ஏமாற்றிப்படலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா முறை சொல்லித்தான் பழகுவேன். அவன் பழகுறதே முறை சொல்லித்தான் பழகுவேன். அதே மாதிரி நம்மளும் முறை சொல்லி பழகிறோம்னு வைங்க, ஈஸியாக வந்து கவுந்து போயிடுவாங்க. இவனும் பார்த்தீங்கன்னா அந்த இருக்கிற இடத்துல சுகமாக இருக்கணும்னு நினைப்பான். ஒரு சின்ன இடத்துல இருந்தால் கூட அதை வந்து நீட்டாக வச்சுக்கிறணும், எல்லாரும் சொந்த பூரா நம்மளை வந்து போகணும், நம்மளும் அவங்க வீட்டுக்கு போய் வரணும்ன்ற மாதிரியான ஒரு சிந்தனை இருக்கிற பையங்களாக இருப்பாங்க. அதனால் இந்த கடகம்ன்றது ஒரு நல்ல விஷயம். அதுக்கடுத்து சிம்மத்துக்கு அடையாளம் வந்து பார்த்திங்கன்னா நாற்காலினா பதவி நாற்காலி. இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு தேவை வந்து பணத்துக்கு முக்கியத்துவம் தர மாட்டேன், அவனுக்கு ஏதாவது பொறுப்பு தரணும். ஒரு இடத்துக்கு போனான்னா அவன் தான் தலைவராக இருக்கணும், மற்ற எல்லாம் இவன் சொல்கிற வச்சு கேட்கணும், அவன் மட்டும்தான் சேரில் உட்காந்துருக்கணும், மற்ற ஆள்லாம் கீழே தான் உட்காந்துருக்கணும்ன்ற மாதிரி அந்த பவருக்கு முக்கியத்துவம் தரவனாக இருப்பேன். அதிகாரம், நிர்வாகம் நல்லா இருந்தால் நிர்வாகம், கெட்டு போச்சுன்னா அதிகாரம், அதே அகங்காரமாக போயிடும். கெட்டு போச்சுன்னா அகங்காரமாக போயிடும். இதை கண்டுபிடிக்க தெரியணும். அந்த மாதிரி உங்களுக்கு சிம்மம்ன்றது இந்த 2 குலை தான் இருக்குது, நிர்வாகம், அகங்காரம், இந்த 2 குலை தான் இருக்குது. அதற்கு அடுத்தபடியாக கன்னி லக்னம்ன்றது நல்லா இருந்துச்சுன்னா அதை விட ஒரு அருமையான இது கிடையாது. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, சுய கட்டுப்பாட்டுக்கு ரொம்ப பேர் போனவங்க வந்து கன்னி லக்னத்துக்காரு. 24 மணி நேரம் மாடாக உழைப்பான், அதுக்குரிய அங்கீகாரத்தை எதிர்பார்க்கவே மாட்டான். சரிங்களா? ஆனால் அவனை தேடி அந்த அங்கீகாரம்லாம் வந்துடும் நல்லா இருக்கும் பட்சத்தில். இதே இது கெட்டு போச்சுன்னு வைங்களேன், முதல் தரமான ஏமாத்து ஆளுகளாக இருப்பேன். கிரிமினல்ஸ் பூரா அங்கே தான் இருப்பேன். அதுக்கு அடுத்தபடியாக
துலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தராசு நல்லா இருக்கும் பட்சத்தில் அவன் வந்து எதையுமே கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுவான். சரிங்களா? நல்லது கெட்டது நம்ம ஆர்குமெண்ட் சொல்லிக்கிட்டே இருக்க கரெக்டாக அதை பூரா ரைட்டு தள்ளி விட்டுக்கிட்டே இருந்து சரியான முடிவு எடுத்துடுவான். வாழ்க்கை துணைவருக்கு சரியான மரியாதை கொடுப்பேன் நல்லா இருக்கும் பட்சத்தில். இதே கெட்டு போச்சுன்னா அப்படியே முரண்பட்டு போயிடும், பல தொடர்புகள்லாம் ஆகி போயிடும். அந்த மாதிரி எடுத்துக்கிறணும். இது வந்து அறிவுபூர்வமான ராசி. இவனையும் ஈஸியாக வந்து அறிவுபூர்வமாக பேசுகிறப்ப அதை ஏற்றுக்கிற பையனாக இருப்பேன். அதுக்கு அடுத்தபடியாக விருச்சகம். இந்த விருச்சகம்ன்றதுக்கு அடையாளமே பார்த்தீங்கன்னா தேள். காலபுருஷன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா மேசன் தான். அதுக்கு வந்து 8வது ராசியாக வரும். ஒரு ஜாதகத்தில் விருச்சக ராசியில் எந்த வீடு வந்தாலும் சரி, இப்போ விருச்சக லக்னம்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து 1ஆம் வீடாக வரும். இதே இது துலாம் லக்னத்துக்கு 2ஆம் வீடாக வரும். கன்னி லக்னத்துக்கு 3ஆம் வீடாக வரும். எந்த வீடு வந்தாலும் சரி அந்த வீடு மட்டும் அவனுக்கு நல்லா இருந்துருச்சுன்னு வைங்க, அற்புதமான ஆள். இந்த 8ஆம் வீடு ஒரு ஜாதகத்தில் வந்து இந்த 6ஆம் வீடு 8ஆம் வீடு 12ஆம் வீடு இதை பார்த்து தான் பயப்படுவாங்க. இப்போ கன்னியை சொன்னேன் பார்த்தீங்களா, அதை பார்த்து பயப்படுவாங்க. ஆனால் அதே ஜாதகத்தில் ஏன் பயப்படுறான்னா நம்ம ஆளுங்க இந்த ஜோதிடத்தில் நம்பிக்கை இருக்கிற ஆளுங்க. அதே மாதிரி ஜோதிடர் பூரா பார்த்து இந்த கெட்ட விஷயமா தெரிஞ்சு வச்சு நல்ல விஷயத்தை பூரா மறந்துடுவேன். இப்போ சுக்கிரன்னா அது நல்லதைத்தான் செய்யும்னு நினைக்கிறது. சனியா எல்லாமே தப்பு தான் முடிவு பண்ணியது. ராகு கேது கெடுதலை செய்வார். சுக்கிரதசை வந்துச்சுன்னா உனக்கு அள்ளி கொடுத்துருமையான்னு சொல்லுவான். பார்த்தீங்கன்னா இருக்கிறத பூரா இழந்துட்டு வந்திருப்பான். அது எப்படி இழந்திருப்பான்னா தப்பான வழியில் மோகம்னு சொல்லி தப்பாக சொல்லியிருப்பான். அது இப்போ ஒரு ட்ரெண்டு போய்க்கிட்டு இருக்கு. எப்படியாவது ஒரு ஆளாஜா வசியம் பண்ணிடு, அவங்க உங்களை காப்பாற்றிடுவாங்கன்னு ஆம்பளைட்டு சொல்கிறது, பொம்பளைட்டையும் சொல்லிடு, கலாச்சாரத்துக்கு எடுத்து முடியும். இன்னொருத்தையும் வந்து குடும்பத்துக்குள்ளே குழப்பத்தை உருவாக்கி விட்டுருவாங்க. இப்படிலாம் போய்க்கிட்டு இருக்கு. முறையான ஜோதிடத்தை கற்றுக்கிறதுனால ரைட்டு பண்ண விருச்சகத்துக்கு வந்துடுவோம். இப்போ இந்த விருச்சகம்ன்றது பார்த்தீங்கன்னா மர்மம், அந்தரங்கம்னு சொல்கிறது. சரிங்களா? அப்படி பார்க்குறப்ப நல்லா இருக்கும் பட்சத்தில் ரகசியம்னா என்னது? ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாத வரைக்கும் அது ரகசியம் இல்லைங்களா? தெரிஞ்சிருச்சுன்னா அது வந்து வெளிப்படைன்னு ஆகிப்போயிடும் இல்லைங்களா? இந்த வகையில் இந்த அந்தரங்கமான விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுல இந்த விருச்சக லக்னத்துக்காரங்க ரொம்ப பேர் போன ஆளுங்க. அதே மாதிரி அவனுடைய அந்தரங்கத்தை கண்டுபிடிக்க முடியாது. அவன் நல்லவனா கெட்டவனான்னு கடைசி வரைக்கும் வெளிப்படுத்தவே மாட்டான். சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவனோட மைண்டு பூரா ஒரு பக்கம் திங்கிங்கில் இருக்கும். அதனால் விருச்சகம்ன்றது ஒரு அற்புதமான ராசி, அபூர்வமான ராசி. நம்ம தான் சொன்ன மாதிரி எந்த ஒரு ஜாதகத்தில் இந்த விருச்சக ராசி மட்டும் நல்லா இருந்துருச்சுன்னா மிகப்பெரிய ஒரு அறிவாளியாக இருப்பேன். அதுக்கு அடுத்து அதே இது கெட்டு போச்சுன்னு வைங்க, முதல் தரமான ஏமாத்து பேர் வழி கொலையாளின்னு சொல்லலாம். எங்கே எப்படி இருப்பேன்னு கண்டுபிடிக்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து பெண்களுக்கு அப்படி வந்துடக்கூடாது. பெண்கள் ஜாதகத்தில் இந்த விருச்சக ராசி எந்த லக்னமாக இருந்தாலும் இருக்கலாம், விருச்சக ராசி எந்த வீடாக வருதோ அந்த வீடு மட்டும் கெட்டக்கூடாது. அதுக்கு அடுத்தபடியாக தனுசு மிக சிறப்பான ராசி, தர்ம ராசி. தர்மம் தலைகாக்கும்னு சொல்கிறது. இதோட குறியீடே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வில்லு அம்பு. இங்கே எதுக்கு அதுக்கு அடையாளமாக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நல்லா இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு போகிறது, மேல் படிப்பு படிக்கிறது, பூர்வ புண்ணியம், பாக்கியம், இப்படி உயர்கல்வி, இந்த மான விஷயம் பூராமே தனுசு ராசியில் தான் இருக்குது. சரிங்களா? இது எதுக்கு இந்த வில்லு அம்பு கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த புக்கு இருக்குது, இதை நான் இப்படி எடுத்துடலாம் இல்லைங்களா? ஆனால் இதே இது அங்கே தூரத்தில் இருக்கிற பொருளை நான் எடுக்க முடியுமா? இதுக்கு தான் என்ன சொல்கிறேன், ஒரு 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 பறவையோ ஒரு விலங்கோ இருக்குன்னு வைங்க, ஒரு வில்லை விட்டு ஷூட் பண்ணுறோம். இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜிக்கு அந்த காலத்தில் வில்லை விட்டுருக்கோம்னா அந்த வில்லை விடுறப்ப அம்பு அங்கே போய் விழுகுதுன்னா என்னோட ரெப்ரசன்டேட்டிவாக தான் அது அங்கே போயிருக்கு. என்னோட சக்தி பூரா அந்த அம்புல இருக்குது, அது போய் அதை வந்து அடையுது. அது மாதிரி என்னுடைய சிந்தனை இது எல்லாமே மேலே நோக்கி போகும். இறைவனை அடையிறதுக்கான வழி என்னோட ஆன்மா இருக்குது பார்த்தீங்களா, உயிர் சக்தியை வந்து இறைவனை அடையிறதுக்கான ஒரே சிந்தனை நம்ம தனுசு ராசிக்காரன் தான். நல்லா இருக்கும் பட்சத்தில் இதே கெட்டு போச்சுன்னு வைங்க, அவன் பழகிறது பூராமே ஒன்றுக்கு மேலே ஆளு கூடயோ பழகி இவனும் கெட்டு போயிடும், அவனையும் மேற்கொண்டு கெடுத்து முடியும். அதனால் அதை கண்டுபிடிக்க தெரியணும். அதற்கு அடுத்தபடியாக மகரம்ன்றது காலபுருஷனுக்கு 10ஆம் வீடு, கர்மஸ்தானம்னு சொல்கிறது. கர்மம்னு நான் ஏற்கனவே சொல்லி ஒரு செயல். இவனுக்கு வந்து ஏதாவது ஒரு வேலை உயர்ந்த சிந்தனையாக வேலை பார்த்துக்கிட்டே இருப்பான். நல்லா இருந்தால் அதில் கிடைக்கக்கூடிய ஒரு அங்கீகாரத்தை பற்றிலாம் செய்ய மாட்டேன். இப்போ அப்துல் கலாமை நம்ம சொன்னோம், இப்போ நம்ம இளையராஜாவை சொல்கிறோம். இப்போ பாருங்கள், அவங்க மனைவி தவறுனாங்க, அவங்க மகள் இப்போ தவறுனாங்க. அதை பற்றி உள்ளுக்குள்ளே அவருக்கு எவ்வளோ வேணாலும் வருத்தம் இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே அவர் வந்து அந்த இதெல்லாம் எழுதி முடிச்சிருக்கிறாரு. முடிச்சு இப்போ லண்டன் போயிட்டு இப்போ வந்துட்டார் இல்லையா? அந்த அளவுக்கு ஒரு உத்வேகம்ன்றது இருக்கும்
இல்லைங்களா? அந்த அளவுக்கு இந்த மகர லக்னம்ன்றது ரொம்ப நல்ல விஷயம். அதற்கு அடுத்தபடியாக கும்பம். இந்த கும்பம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா காற்று ராசி. அந்த கும்பத்துக்குள்ள நான் என்னோட புக்கில் சொல்லியிருப்பேன், அந்த கும்பத்துக்குள்ள அந்த கலசத்துக்குள்ள தண்ணி இருக்கா இல்லையான்னு கேட்டிருப்பேன். கும்பம்னா அந்த தண்ணி இருக்குன்னு தான் நினைப்போம். ஆனால் அந்த கும்பத்தில் வந்து தண்ணி இருக்காது. காற்று ராசி. அந்த கலசம் வந்து எம்டி வெத்து கலசமாக தான் இருக்கும், அதுக்குள்ளே தண்ணி இருக்காது. அது வந்து நம்மளுடைய அறிவை குறிக்கக்கூடிய, சரிங்களா? அப்போ அவனுக்கும் பார்த்தீங்கன்னா எதையுமே அறிவு கண் கொண்டு தான் பார்ப்பேன். அறிவு இல்லாத ஒரு விஷயத்தை அவன் ஏற்றுக்கவே மாட்டான். அந்த ஜாதகத்தில் அந்த கும்பராசி நல்லா இருக்கும் பட்சத்தில் இது பூரா கரெக்டு. இது மாதிரி அந்த கும்பராசி கெட்டு போயிருக்குன்னு வைங்க, ஒன்றா நம்பர் பித்துக்குள்ளேயாக போயிடுவான். யார் சொன்னாலும் ஏற்றுக்கிறது, வெகுளித்தனமாக இருக்கிறது, அந்த மாதிரி. அதற்கு அடுத்தபடியாக மீனராசி. மீனராசின்றது பார்த்திங்கன்னா அது வந்து நீர் தத்துவம். இதுவும் பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு கடைசி வீடு 12ஆம் வீடு. அதுக்கு குறியீடே பார்த்திங்கன்னா ரீசைக்கிள் மாதிரி ஒரு மீன் இருக்கும், இன்னும் 2 மீன் இருக்கும், ஒரு மீன் இன்னொரு மீனோட வாழை பிடிச்சிக்கிட்டு இருக்கும், அந்த ரீசைக்கிள் பின் மாதிரி இருக்கும். இந்த குறியீடை வந்து பழைய கோயில்களில் பூரா பார்க்கலாம், ஒரு இது மாதிரி போட்டிருப்பாங்க. திரும்ப நம்மளுடைய வாழ்க்கை சுழற்சியை அங்கே காமிக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுடைய மனதினுடைய சுழற்சியை காமிக்கும், நம்மளுடைய உயிரின் சுழற்சியை காமிக்கும். நீங்கள் சொன்னீங்களா இல்லையா, கனவு சொன்னீங்களா இல்லையா, இந்த மனிதனுடைய தூக்கம் செயல்பாடு, தூக்கம் செயல்பாடு, அந்த வாழ்க்கையோட மறுசுழற்சியும் காமிக்கக்கூடிய இடம். ரொம்ப வந்து தத்துவம் நிறைந்த ராசி மீனராசி. இதேமாதிரி ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் மிகப்பெரிய தத்துவம் இருக்குது. அது பேச ஆரம்பிச்சோன்னா அது ஏதோ பாடம் நடத்துகிற மாதிரி போயிடும். ஜனரஞ்சகமான வாசகர்களுக்கு இது போதுமானது. ரொம்ப சிறப்பாக வந்து ஒரு லக்னத்துக்குமே வந்து காலபுருஷ தத்துவத்தை பேஸ் பண்ணி அவங்களோட குணாதிசயம் எப்படி இருக்கும், லக்னத்துக்கு குணாதிசயத்தை மட்டும் பேசியிருக்கிறோம். ஒவ்வொரு வீட்டுக்கு இது மாதிரி பேசலாம். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார். இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணல உங்களை சந்திக்கிறோம் சார். அது வரைக்கும் நான் வாழ்க வாழ்க வாழ்க.